ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ரெசிபீஸ். சூப்பரான ஒரு ஷாப்பிங் ஹால் பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒமேகா கிளாஸ்வேர் இது கீழ்கண்டையில் இருக்கிற ஷாப்பில் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷாப்பிங் ஹால் பற்றி தான் நாம் இங்கே ஒன் பை ஒன்னாக நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூனிக்காக ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த ஷாப்பிங் ஹாலு. வாங்க இந்த ஷாப்பிங் ஹால் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே ஒரு லேடல் வாங்கியிருக்கேன். இது குழி கரண்டி மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தும் ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது எந்த மெட்டீரியல் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்க அழகாக இருந்தது. இது ரொம்பவே காஸ்ட்லி. ரூ. 380 கிட்ட நான் இந்த லேடல் வாங்கினேன். இந்த ஷாப்பில் எல்லா வகையான லேடல்ஸ், எல்லா வகையான பொருளும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அடுத்ததாக இந்த 2 லேடல் வாங்கினேன். இந்த 2 லேடலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. இது குழி கரண்டி மாதிரி சூப்பராக இருந்தது. இது வதக்கிறதுக்கு, நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு, கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, சட்னி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, சர்விங் வேறு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 130, அதுக்கப்புறம் 180 ரேஞ்சில் நான் வாங்கினேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான இந்த லேடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவ். இது எல்லா வகையான சட்னி, பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ, கேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ, எல்லா வகையான இப்போ மிக்சிங்க்கும் நாம் இந்த கரண்டியை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 280 கிட்ட வருது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப டூரபிலிட்டி, மிக்சிங் வதக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அடுத்ததாக இந்த உடன் லேடர் செட் பார்த்திங்கன்னா இது 6 வகையான கரண்டிகள் வருது. இது விதவிதமான ஸ்பூன்ஸ்லாம் வருது. இது நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த தோசை கரண்டி மாதிரி இருக்குது. இது ரொம்பவே வெயிட்டு. இது தோசைலாம் நம்ம எடுக்கிறதுக்கு வராது. நல்லா ஃப்ரையிங் ஐட்டம்த்துக்கு, ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இதுக்கு உதவும். அடுத்ததாக இந்த கோகோனட் ஷெல்லால் ஆன கரண்டி. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஷாப்பில் எங்கே கிடச்சிது. இது 65-45 ரேஞ்சில் இதை 2 ஸ்பூன்ஸும் நாங்கள் வாங்கினேன். கோகோனட் ஸ்டெல் ஆனது. இது ஒரு சிலிக்கான் பேட்ச்லாவும் வாங்கினேன். இதுவே பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. ஸோ வாங்கிட்டேன். அடுத்ததாக ஆல்வேஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மோட்டார் பெஸ்டல். இது உடலில் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக டூரபிலிட்டியாக இருந்தது. இது 115 இல்லை 145 ரேஞ்சில் இது நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஏலக்காய் தட்டுறதுக்காக இது நான் வாங்கினேன். அடுத்த 2 ஸ்பூனும் பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஹேண்டலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வாயும் ரொம்பவே நல்லா இருந்தது. சூப் வகைங்களுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஆனது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 105, அதுக்கப்புறம் 125 ரேஞ்சில் நான் இது வாங்கியிருக்கேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஹேண்டியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த கார்லிக் ஃப்ரெஷ் தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு இந்த ஷாப்பில் கிடச்சிது. இதுக்குள்ளே நம்ம தோல் உரிச்ச பூண்டை அதுக்குள்ளே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த வெளிப்பக்கத்தில் இந்த சைடில் நமக்கு மைன்ஸ்டு கார்லிக் வரும். இந்த சைடு பாதாம், பிஸ்டா, முந்திரி உடைக்க முடியாத பொருளை வச்சு உடைச்சோம்னா அது ஈஸியாக உடைச்சிடும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்ததாக இந்த பீஸா கட்டர் வாங்கினேன். ஸோ ஒரு குவாலிட்டியாக என்கிட்ட இருக்கணும்னு இது ஓகே தான் சொல்லலாம். பட் இன்னும் நான் குவாலிட்டியாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அடுத்ததாக இந்த மவுல்டு தான் நான் வாங்கியிருக்கேன். குல்பி மவுல்டு. நம்ம குல்பி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பெரிய பிக்கு மிக்சிங் பவுல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு, ரொம்ப மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ குவாலிட்டியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன். ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது இந்த ஷாப்பில். சொல்லிட்டு 3 ரொம்ப நாளாக வாங்கணும்னு வாங்கிட்டேன். அடுத்ததாக இந்த செராமிக் டிப் பவுல்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டது. இது ஈச் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். ஸோ சட்னி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். அடுத்ததாக இந்த எல்லாமே இந்த டிப் பவுல்ஸ் தான் நான் நிறைய வாங்கினேன். இந்த டிப் பவுல்ஸும் பார்த்திங்கன்னா சட்னி, நம்ம பீஸா சாப்பிடும்போது அதோடைய சட்னிஸு, மயோனஸ் வைக்கிறதுக்கு தேவைப்பட்டது. அதுக்காக இங்கே வாங்கினேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது பாலெல்லாம் நம்ம இந்த இதில் ஊற்றி வச்சுக்கலாம்.
ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம டிகாஷன்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணலாம். அடுத்ததா இது போல் ஒரு டிப் ஆல்சோ நான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஈச் பார்த்தீங்கன்னா 145 ரேஞ்சில் நான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்ததா இந்த மாதுளம்பழம் சைஸில் இருக்கிற இந்த டிப் பவுல்ஸ் தான் நான் வாங்கினேன். இதுவும் சட்னி பர்பஸ்க்கு தான். அடுத்ததா இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 195. இது புல்கோ டாட் போட்டு ரெட் கலர் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இதுவும் நான் பிக் பண்ணேன். அடுத்ததா இந்த ஃபிஷ் டைப்பில் இருக்கிற டிப் பவுல்ஸும் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ரேஞ்சில் வாங்கினேன். இது தான் இந்த ஒமேகா ஷாப்பில் ஷாப் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் கேக் மவுல்டு வாங்கினா மஃபின் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படியும் ஒரு 12 பவுச்சஸ் இருக்குது. இது எப்படி நம்ம மஃபின் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது போல் விதவிதமாக நிறைய இருக்குது. இந்த ஷாப்பிங் ஹால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.